ஹாப்பி திவாலி காய்ஸ். இன்னைக்கு நாள் 27. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஸ்கின் கேர் பண்ணிட்டு ஏபிசி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தம்பி வந்தான். அண்ணன் அம்மா ஸ்வீட் கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வந்தான். நம்ம தான் சுகர் கட்டில் இருக்கோம்ல, இருந்தாலும் கொஞ்சம் கிரேவிங்ஸ் இருந்துச்சு. 2 குலோப் ஜாம் எடுத்து வாயில் போட்டுட்டு மெயின் ரோடு போய் பார்த்தா சென்னையே அமைதியாக இருக்குது. அப்படியே வர வழியில் வாழைப்பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பாலை அடுப்புலேயே வச்சுட்டு போயிட்டுருக்கேன். நல்லா தீஞ்சிடுச்சு. அப்படியே சிக்கனை ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி திவாலினால ஜிம்மு க்ளோஸ்ன்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணிட்டாங்க. அப்படியே பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். காலையிலேருந்து முட்டை சாப்பிட்றதுனால மனசுலாம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி போய் முட்டையை வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பி வெளியே போய் பார்த்தா ரோடு ஃபுல்லாக போக கேப் போகுது ஹெல்மெட்டை போட்டு கிளம்பிட்டேன். நான் கொஞ்சம் நிறையாவே என்னோடய ஹேரை கேர் பண்ணிப்பேன். காடியை பிரட்டிட்டு கிளம்பிட்டேன். போகிற வழி ஃபுல்லாகவே புகை மூட்டமாக இருந்துச்சு. ரோடு கூட தெரியல. அங்கே போய் கடையை பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி கடை க்ளோஸ்டு. மக்களே, நம்ம சும்மா விடுவோமா? வர வேலையை முட்டையை வாங்கிட்டு வரும்போதே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்து 2D லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்லீப் கோல் பார்த்தா லாஸ்ட்டு 4 டேஸாக நல்ல ரெஸ்ட்டு, 8 மணி நேரம் தூங்கியிருக்கேன். அப்படியே டின்னரை சாப்பிட்டுட்டு நாளை முடிச்சுக்கிற மக்களே.